பின்னாடி பண்ணோம். ஓ இந்த ஒரு போர்ட்டல். ஒவ்வொரு போர்ட்டலில் மொத்தம் எத்தனை போர்ட்டல் இருக்குது? 1 2 3 4 5. இதில் நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ளே யாராது சைடில்? ஐயோ ஓ இதுதான் அந்த மான்ஸ்டர்ஸா? கீழே ஃபோட்டோவில் பார்த்தோம்ல. ஏங்க புரிஞ்சு போச்சுங்க. அந்த லிஃப்ட்டில் வந்து ஒரு மங்கி தான் மேலே இருக்குது. வராங்க. நம்ம எடுத்துட்டோம், தப்பிச்சிட்டோம். ஓகே இந்த லிஃப்ட்டு திறக்க மாட்டேருக்கு. ஓகே வேமா மூடு வரமாட்டிருக்கு. ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்டூபிட் ஸ்டார் கேமிங் சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன கேம் பிளே பார்க்க போகிறோம் அப்படின்னா டார்க் டிசெப்ஷன் அப்படின்னு ஒரு கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் பிளே ஒரு மிட் லெவலான ஒரு ஹாரர் கேம் பிளே. ஸோ இந்த கேம் பிளேயில் மொத்தம் எத்தனை சாப்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 சாப்டர்ஸ் இருக்குது. அதில் 5th சாப்டர் இன்னும் வரல. 4 சாப்டர்ஸ் தான் நம்ம இப்போ விளாட போகிறோம். என்ன ப்ரோ இப்போவே 4 சாப்டர் முடிச்சிடுவீங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு சாப்டரே நம்ம கஷ்டமாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு சாப்டர் முடிச்சு எல்லா சாப்டரையும் முடிக்கிறோம். ஸோ எந்த லெவலுக்கு இந்த கேம் போகுதுங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். இட் இஸ் டன். நோ மை ஃபெய்த் லைஸ் இன் டார்க்னஸ். ஓகே ஃபெய்த்னா நம்பிக்கைன்னு தான் நினைக்கிறேன். நம்பிக்கை தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆளில் போட்டு வச்சுக்கிட்டீங்க. நான் போடுற வீடியோ அடுத்தது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த கேம் பிளே பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எபிசோட் 2 வந்து உங்களுக்கு உடனே வந்துடும். ஓகே எஃப்எம் தருமா? ஓகே பிரைஸ். Oh, another one. How nice to have some company again. Come over here. Let's have a look at you. நான் உன்னை பார்க்கணும். You disappoint me, love. You really do. So many fears. So many desires. I thought you'd Sorry மக்களே, சின்ன ஒரு interruption. Don't look so confused. I know everything you've got hidden in that brain of yours. நமக்கு இருமல் இருக்குது, உலகத்துக்கே தெரியும் உங்களுக்கு. So many good intentions laid to waste. நம்மளோட சோலை வந்து எடுத்துக்குவாலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரா. ஆக்சுவலாக இது ஒரு சூனியக்கார கிளவின்னு நினைக்கிறேன். நமக்கு You can't go back. Only உன்னால வெளியே போக முடியாது. உனக்காக டெத் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பயப்படாத அன்பே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட நான் ஒரு பொட்டன்ஷியல் பார்த்தேன், உனக்குள்ள நான் ஒரு பொட்டன்ஷியல் பார்த்தேன். அப்புறம் வேற என்ன சொல்லியிருக்கு? வேற எதுவும் சொல்ல. யாருக்கா வேணா ஸ்டாப் பண்ணி படிச்சுக்கோங்கப்பா. நமக்கு தேவை கேம் பிளே தான். கேம் பிளேல என்ன கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஓட போகிறோம். பால் ரூம். Okay. The pieces to a powerful ring are hidden in nightmares behind each of these portals. Okay, எல்லா போர்ட்டல்ஸ்லயும் nightmare இருக்குமா? Bring them to me. And you'll get கண்டுபிடிச்சு விட்டு எடுத்துட்டு வரணுமாமா? Fail. And you'll find there are fates far worse than death awaiting you here. பின்னாடி பண்ணோம். ஓ இந்த ஒரு போர்ட்டல். ஒவ்வொரு போர்ட்டலில் மொத்தம் எத்தனை போர்ட்டல் இருக்குது? 1 2 3 4 5. அப்போ அங்கிட்ட ஒரு 5 10 போர்ட்டல் இருக்குது. 10 போர்ட்டலில் இன்றைக்கி நம்ம முடிக்க முடியுமா அப்படிங்கிறத அந்த கேம் பிளேயில் நமக்கே வச்சுக்கிற டாஸ்க். ஓகே பின்னா நம்ம வந்து போர்ட்டல் தான் இருக்குது. இந்த கேம் பிளேயில் எல்லாத்தையும் கூர்ந்து கவனிக்க வேண்டியதாகவே இருக்குது. ஏதோ ஒன்று பேசுகிற மாதிரியே என் காதுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. காதுக்குள்ளே தான் பேசுகிறாங்களா, பின்னாடி அவனா பேசுகிறானான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பின்னாடி யாரும் இல்லை, செவரு தான் இருக்குது. ஓகே ஆக்சுவலாக அது 9ன்னு நினைக்கிறேன் அந்த நம்பரு. ஓகே அந்த நம்பர் அதுக்கு போயிடுச்சு. யாருறாங்க நிற்கிறது? ஓகே இது ஆக்சுவலாக நைட் மேரு. சை கிறக்கம் போடா. கண்ணை மூடிட்டு ஒரு செகண்ட் என்னாச்சுன்னு தெரியாமல். இதே தான் அவளுக்கு போதே. யாராது? ஆக்சுவலாக அதில் ஐயோ சவுண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. திருப்பி ஓடி வந்துட்டு போகிறாங்க. ஓடிடலாமா? நம்ம எதுக்கும் ரிவர்ஸ்லேயே போவோம். என்னன்னு தெரியல. பக்கத்தில் போகணுமா? வெடு ஐயோ சரி கிறக முடிச்சோம். பயந்துட்டு ஒரு செகண்டில். இவன் எங்கடா போகிறான் லிஃப்ட்டில் ஏறி? இப்போ நம்ம எங்கடா போகணும்?
சி இங்கே பாருங்க இந்த குரங்க எல்லாம் ஒரே ஃபோட்டோவாக இருக்குது. இது ஆக்சுவலாக கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்குது. ஓகே, இது நிறையா பக்கம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த சிம்பிள். ஓகே, யாரும் இல்லை, இப்போ நம்ம அங்கே போகணும்னு நினைக்கிறேன். கோயிங் அப், மேலே போக போகிறோம். அடுது ஷேக் ஆகுது பயங்கரமாக. கமான் ஓப்பன் பண்ணுங்க. இது ஆக்சுவலாக ஓகே. See those floating bits of crystal? ஆமாம். Those are soul shards. Fragments of human spirit scattered throughout the halls of this little maze. Each crystal is a remnant of one who has met their end. ஓகே, ஆக்சுவலாக இவங்க வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மேலே இருக்க பாலை வந்து நம்ம எடுக்கணுமாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காக வந்து நிறைய கிறிஸ்டல்ஸ் வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்கிறாங்க. You're not alone. There are monsters in here. நம்ம தனியாக இல்லை, இங்கே நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. Here, you'll need this. It can detect each shard's location. It was left by the last guest to disappoint me here. A very clever girl, just not a very fast runner. Enough instruction. Break those boards and let's get this party started. ஓகே, ஆக்சுவலாக வந்து அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து பிரேக் த போர்ட்ஸ். ஓகே ஓகே, இங்கே இருக்கு அந்த கிறிஸ்டல்ஸு. இங்கிட்டும் இருக்குது அந்த கிறிஸ்டல்ஸ். ஃபஸ்ட்டு இங்கிட்டு போகலாமா இங்கிட்டு போகலாமா? இங்கிட்டே போயிடுவோம் ஃபஸ்ட் உடச்சனால. ஓகே ஓகே, இதில் ரன்னிங்லேயே ஒரு போய் எடுப்போம், ஏன்னா நமக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்குது. ஆக்சுவலாக நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ளே யாராது சைடில் ஐயோ இதுதான் அந்த மான்ஸ்டர்ஸா கீழே ஃபோட்டோவில் பார்த்தோம்ல. ஏங்க புரிஞ்சு போச்சுங்க, அந்த லிஃப்ட்டில் வந்து ஒரு மங்கி தான் மேலே இருக்குது. ஆக்சுவலாக இது உடச்சி தான் போயிருந்துருக்கோம். எப்படி வந்து திருப்பி அடைச்சி வச்சுருந்தது. ஓகே, இப்போ இந்த மான்ஸ்டருங்கிறது இந்த மங்கிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதுலேருந்து இப்போ நம்ம தப்பிக்கணும். ஐயோ இங்கிட்டு வருதுங்க. அது வரதுக்கு ஐயோ இன்னும் ஒரு லைஃப் தான் இருக்கா? 2 லைஃப் முடிஞ்சிருச்சா? ஏங்க எக்ஸ்ட்ரா லைஃப் கொடுத்துருக்கலாம்ல. அதுவும் இவ்வளோ சீக்கிரம் சாக வைக்க ரொம்ப ஒஸ்ட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒஸ்ட்டு. ஐயோ பின்னாடி வருது, முன்னாடி வருது, சைடில் கேட்குது சவுண்டு. இன்னும் 2 வருது. முன்னாடி பார்த்தீங்களா ஒன்று? ஐயோ போச்சுரா மாட்ட போகிறோம் மாட்டிட்டோம். கடவுளே, அப்போ 2 இருக்கா? நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கா? ரீஸ்டார்ட் லாஸ்ட் செக் பாயிண்டா? ஓகே, லாஸ்ட் செக் பாயிண்ட் வந்து கொடுத்து பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. எஸ், ஓகே, லாஸ்ட் செக் பாயிண்ட் கொடுத்தா நம்ம வந்து திருப்பி அந்த விட்ட செக் பாயிண்ட்லேருந்தே விளையாட நினைக்கிறேன். அப்போ எத்தனை வேணால் நம்ம ட்ரை எடுத்துக்கலாம். இனி அந்த மான்ஸ்டருக்கு நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா திருப்பி இங்கே வேண்டாம். ஓகே, ஆக்சுவலாக அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா இருக்குது. முன்னாடி தொட்டிகிட்டே வர்றாங்க. ஏய் It helps if you don't let them stab you. அட மடப்பயலே, இப்படியாடா வந்து துரத்துவே? இதை வேற உடைக்கணுமா? இது எங்கிட்டு வரப்போகுதுன்னா சுத்தமாக ஐடியா இல்லை. ஓடிக்கிட்டே இருக்க போகிறோம், எங்கேயும் நிற்க போகிறது அங்கே ஐடியாவே கிடையாது. ஓடி எல்லாத்தையும் எடுக்கணும். ஓகே ஓகே, பின்னாடி வரான், பின்னாடி தான் துரத்திட்டு வரான்.
ஏங்க இந்த மேப்பில் அது துரத்துறது எங்கேயாவது காட்டுச்சுன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், எங்கிட்டு வருதுன்னு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தப்பிச்சுக்கலாம். அது பண்ணவே கூடாது, நம்ம யோசிச்சு தான் நம்ம செத்தே சாகணும்னு சொல்லி யோசிச்சிருக்கான் பார்த்தீங்களா அந்த கிரியேட்டரு. இந்த இடத்துல உனக்கு பாராட்டணும், காரித்து போகணும், பாராட்டக்கூடாது. இப்படி ஒரு கஷ்டமான கேமுன்னு கிடையாது, ஒரு நார்மலான டாஸ்க் லெவல் தான். பட் இருந்தாலும் அதுலேயும் நம்ம அடி வாங்கி தான் சாகணும்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. அந்த இடத்துல நான் உனக்கு சொன்னேன் பாராட்டணும்னு. ஓகே, இப்போ வரைக்கும் நம்ம ஆமி முடியல தூக்கிச்சுங்க வின்னு. ஏய் இன்னும் கொஞ்சோண்டு தான்டா இருக்குது, ப்ளீஸ் ரெடி ஹெல்ப் பண்ணி விட்டிங்கன்னா நாங்களே ஓடிக்கோங்க. ஓகே, இப்போ என்னமோ அது ரேடியேஷன் நம்மளை சுற்றி காட்டுது பாருங்கள், அந்த ரெட் கலர் பாயிண்ட்டை சுற்றி. மேபி அந்த குரங்கு பையன் வர்றதுக்கான இதான்னு தெரில. ஏங்க மாட்டாமல் இடையில நம்ம சுற்றிக்கிட்டு இருந்து இப்போ திருதுப்பு மாட்டிடுறோம். நமக்கு பிரச்சனை இந்த லாஸ்ட் செக் பாயிண்ட் ஒன்று இருக்கனால நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. இது மொத்தமாக கலெக்ட் பண்ணிட்டு அந்த பாலை நம்ம தூக்குறோம், கிளம்புறோம். எங்கடா அந்த பால் இந்த இங்கே இருக்கு பாருங்க, இந்த பாலுக்காக தான் முன்னாடியே இருக்குது. கைவிட்டு தூக்குறது விட்டு போட்டு இதை போய் சுற்றி எடுத்து இன்னைக்கு முடிச்சு ஒரே கஷ்டம். இங்கிட்ட இங்கே வருது. டோன்ட் ஸ்டாப் ரன்னிங்கிறானுங்க, ஓடனாலும் துரத்துது, உட்கார்ந்தாலும் துரத்துது, என்ன தான் பண்ணி தொலைகிறது. சை, இங்கிட்ட ஏதாவது ரூட் இருக்கா? கதவு திறக்க முடியல. இங்கிட்டே போய் பார்ப்போம், இங்கிட்ட தான் வருதானே. இங்கிட்ட இருக்காது. எல்லா இடமும் ஆல்ரெடி வந்த இடம் மாதிரியே வச்சுட்டு ஐயோ பின்னாடி தாங்க வரோம். ஏங்க கடவுளே கடவுளே கடவுளே, சை ரொம்ப கடினமாக இருக்குது இந்த கேமு. கடினமாக கேம் இல்லை, சொல்லப்போனால் கடினமாக கேம் இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னும் 49 கிறிஸ்டல்ஸ் தான் நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது. அப்படி இங்கிட்ட ஓடக்கூடாது, நம்ம இங்கிட்டே ஓடி வந்துடுவோம். ஏன்னா சுற்றுறதுக்கு கண்ணு முன்னாடி எடுத்துகிட்டு போயிடலாம். நண்பர்களே, இந்த கேமை எப்படி விளாடணும்னு தெரிஞ்சால் தயவுசெய்து இந்த கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம எபிசோட் 2 எபிசோட் 3 போடும்போது இந்த மாதிரியான பெரிய பெரிய டாஸ்க்லாம் நமக்கு பெரிய உபசமாக இருக்கும். இப்போ இன்னும் 41 தான் தேவைப்படுது. ஸோ இந்த கிறிஸ்டல் அலாமல் தான் ஓடிக்கிட்டு போச்சுறான். ரொம்ப தொல்லை பண்ணுதுங்க. ஏதாவது இந்த கன்று மாதிரி கொடுத்துருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஒரு போட்டு தள்ளிட்டு நம்ம பாட்டுக்கு ஓடி இருக்கலாம். இந்த அளவு சுதாரிச்சாச்சு. எவ்வளோ வெறி கொண்டு வத்திட்டு வந்து பாருங்க, கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாமல். ஐயோ பின்னாடியே வருதுங்க. ஆக்சுவலாக நம்ம அவனை மறந்துடக்கூடாது, 2 மங்கீஸ் இருக்குது. ஓகே, பின்னாடி தான் வரான், துரத்திட்டு வரான். திரும்ப துரத்துறான் நம்மளைய. ஓகே, நேராக போய் ஒரு லெஃப்ட்டு, மறுபடியும் லெஃப்ட்டு, ஒரு ரைட்டு, திருப்பி ஒரு லெஃப்ட்டு, திருப்பி ஒரு ரைட்டு. அங்கே என்னமோ கண்ணாட்டு திறக்குது, அது வேறு எச்சா பயன்படுத்துது. ஸ்ட்ரைட்டு, லெஃப்ட்டு, ஸ்ட்ரைட்டு, மறுபடியும் ஒரு லெஃப்ட்டு, மறுபடியும் ஒரு லெஃப்ட்டு. ஓகே, பின்னாடி தான் வரான்.
ஓகே வெயிட் பின்னாடி இருக்கு சொல்கிறதுக்குள்ளே இந்த பையன் உட்கால வந்துட்டானே. என்னங்க பண்ணுறது இப்போ? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 90 தான் இருக்குது, முடிச்சிடலாம் வேமா. இந்த வெயிட் எங்கிட்டு காட்டுதுன்னு பார்ப்போம். அந்த அங்கே ஒன்று இருக்குது, அந்த ஒன்று நான் எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன், திருப்பி காட்டுது. ஒரு அந்த பேய் பையன் அந்த வராம பாருங்க, ஃப்ராடு பையன், அதை வச்சு ஏமாத்துறாங்க. ஐயோ இவ்வளோதான் மட்டும் இருக்குங்களா? இங்கே பக்கத்தில் இருக்கான்ருக்கு. ஐயோ பக்கத்தில் வர புல்லரிப்பு ஜாஸ்தியாகுதே. சவுண்டு தான் அங்கே கொடூரமாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகே இதில் போய் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கணும். பின்னாடி தான் வரான். ஓகே இந்த ஒரு சுற்றுலேயே முடிச்சோன்னு நினைக்கிறேன். ஏய் ஓடுறான். ஒன்று எடுத்தேன். ஆக்சுவலாக எத்தனை இருக்குன்னு தெரில, மேபி முடிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போது முடிச்சிடலாம். 8 தான் இருக்குது, ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் வந்துட்டானா தான் பெரிய தொலை நமக்கு. ஸோ இங்கிட்டு தான் வந்து வெயிட் காட்டிக்கிட்டே இருக்குது. ஓகே நான் அதை பார்த்துட்டு எங்கே இருக்குன்னு. இங்கிட்டு 3 இருக்குது, 1 2 3. ஓகே திருப்பி இங்கிட்டே போயிடலாம். ஏய் டேய் டேய் என் பின்னாடி ஓடி வாடா, தயவு செஞ்சு. முன்னாடி ஏன்டா வர? ஏங்க இந்த டோரை திறக்கிறதுக்குள்ளே உள்ளே போக சொல்கிறாங்க, அது திறந்தே மூடிடுது. உள்ளே கொஞ்சம் குரங்கு போட்ட வேறு இருக்குது. குரங்கு மூஞ்சி தான் இருக்குது. ஓகே லெஃப்ட்டு ரைட்டு திருப்பி. ஐயோ ரைட்டு ரைட்டா. முடிச்சாச்சுங்க. எஸ் யாருக்கிட்ட பல தடவை மிஸ் ஆயிடுச்சு. ஐயோ என்னங்க பண்ணப்போ? ஓகே இப்போ நம்ம அந்த வெளியில் ஓடணும் மாட்டிருக்கு, திருப்பி துரத்துறாங்க. எத்தனை பேர் துரத்துறாங்கன்னு தெரியலைங்க. சந்தை திரும்பினா திட்டம் ஓடி வர முடியாதுங்க, பெரிய பிரச்சனையாக இருங்க. அப்போ வந்துட்டோம் கிட்டத்தட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள இந்த பொண்ணோட பிரதேச போய் முன்னாடி வந்துட்டாங்க. ஓகே இப்போ என்ன பண்ணணும்? மறுபடியும் ஓடணுமா? போச்சுடா இதை தசை திருப்பி நம்ம ஓட மாட்டோம். ஏங்க என்னங்க இது கொடுமையாக இருக்கு, எப்படி பார்த்தாலும் தப்பிக்க முடியாதாட்டுருக்கு. பெரிய தொல்லையாக இருக்குது. நம்ம வேறு சிரிக்குது, எனக்கு எரிச்சலாக இருக்குங்க. இது ஒரு ஐயோ. ஓகே அவங்கள தசை திருப்பிட்டு தான் நம்ம இங்கேருந்து போகணும். இங்கே வந்து நிற்பான். குரங்குகளோட சாம்ராஜ்யமே இங்கே தான் இருக்க மாட்டேங்குது. ஐயோ எப்படிங்க தப்பிக்கிறது? ஓடிட்டே தான் இருக்கணும் போல இருக்கு. போச்சுடா. ஒரு அந்த டோர் க்ளோவ் ஏதோ ட்ரை பண்ணி போகுமா? அந்த டோர் க்ளோவ் வழியாகிறதுக்கு எங்க கிட்ட வந்துச்சு லைட்டா. அப்பா எடுத்தாச்சு. அப்பாடா நம்ம எடுத்துட்டோம், தப்பிச்சிட்டோம். ஓகே இந்த லிஃப்ட்டு திறக்க மாட்டிருக்கு. ஓகே வேமா மூடு வரமாட்டிருக்கு. வராங்க. ஆக்சுவலாக அந்த கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த லிஃப்ட்டுக்குள்ளே வந்தாலே மூடிடுவாங்க அப்படின்னு. அதை நான் ஓரளவு கண்டுபிடிச்சிட்டேன். என்னடா நடக்குது? லைட் ஆஃப் ஆகிருக்குங்க.
Run! இன்னும் ரன்னா இங்கேருந்து தப்பிக்கணும் மாட்டிருக்கே. எஸ் ஓடிடு. எஸ் தப்பிச்சாச்சு. யுவர் எஸ்கேப். ஃபர்ஸ்ட் டாஸ்க் நம்ம வெற்றிகரமாக முடிச்சாச்சு. ஓகே, டைம் வந்து நம்ம 4 நிமிஷம் எடுத்துக்கிட்டோமாமா. டோட்டல் ஷேட், ஓகே அது பேர் வந்து ஷேட்ஸு 339, ஃபைனல் ரேங்க் பி. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த அம்மா என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. என்னடா போதுண்டா, போகலாம். அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப், அதை கொண்டு போய் எப்படி கொடுக்கறது, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, குட், யூ மேட் இட். And you see met my friends sooner than I was expecting. சாரி, நீங்கள் அதை பாருங்கள், நான் பேசினேன் இல்லை இடந்தெல்லாம் இருக்கும். என்னது இது? அந்த குரங்கு கண்ணு. Still so persistent after all this time. Do not listen to her mortals. She just use you. Give her the ring and there will be consequences. என்ன தம்பி சொல்ல வர, எனக்கு ஒன்றும் புரியல. Help her and you will suffer. Pay no attention to him. His powers cannot reach you here. The ring piece. Place it on the table now. Okay, it's been so long. The ring is called the Riddle of Heaven. An ironic name, don't you think? A demon's power is contained inside it, the creature of infinite cruelty that you just met. Complete the ring, and you can use Malak's power to fulfill your darkest desires. Legend Or so goes. the legend. ஓகே, அந்த அம்மா என்ன சொல்லுச்சுன்னு சொல்லி யாருக்காவது தெரிஞ்சால் வந்து ஃபுல்லாக கமெண்ட் பண்ணிடுங்க. அந்த அம்மா இதுதான் ப்ரோ சொல்லுச்சு அப்படின்னு. ஸோ அந்த அம்மா என்ன சொல்லுச்சுன்னு எனக்கு ஐடியா இல்லை. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு தெரியல. 8 more pieces to go. Are you ready for another nightmare? நான் ரெடி தான், பட் நெக்ஸ்ட் எபிசோடில் நான் ரெடி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆலில் போட்டுக்கங்க. ஸோ அப்படின்னா தான் நான் போகிற வீடியோ அடுத்தது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோட பார்ட் 2 வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.